எனக்கு கணவர் வேணாம், கள்ளக்காதலன் தான் வேணும் என போலீஸ் ஸ்டேஷனில் அடம் பிடித்த இளம்பெண். அப்படியே மருதமலை படத்தில் வடிவேலுவின் நகைச்சுவை காட்சியை போல இருந்ததால் குழம்பி போன போலீசார். ஒரு கள்ளக்காதல் ஜோடிக்காகவா இவ்வளவு நேரம் பேசணும்னு நொந்து போன போலீசார். காவல் நிலையம் முன்பாக காதலன் வீட்டாரை சரமாரியாக தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. கணவர் வேண்டாம், கள்ளக்காதலன் தான் வேண்டும் என காவல் நிலையத்தில் வைத்து இளம்பெண் அடம் பிடித்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு ஒரு இளம் ஜோடி பதட்டத்தோட ஓடி வந்திருக்காங்க. 25 வயதான ஹரிஷ்குமார் என்ற வாலிபர், 24 வயதான பிரியா என்ற இளம்பெண் பணியில் இருந்த போலீசாரிடம் சென்று தங்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம், ஆனால் எங்களை எங்களது குடும்பத்தினர் பிரிக்க பார்க்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த இளம்பெண்ணின் பெற்றோரும் சம்பந்தமே இல்லாத மற்றொரு தரப்பினரும் அங்கு வந்ததுல அங்க பெரும் வாக்குவாதமும் காவல் நிலையத்திலேயே அடிதடியும் நடந்திருக்கு. அப்போதான் அங்க திடுக்கிடும் தகவலும் வெளிவந்துச்சு. அந்த மற்றொரு தரப்பை சேர்ந்த 30 வயதுடைய ராமு என்ற இளைஞர் ஒருவர் போலீசாரிடம் அந்த பெண்ணுக்கு நான் தான் முறைப்படி தாலி கட்டிய முதல் கணவன் என்று கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இது அப்படியே மருதமலை படத்தில் வடிவேலுவின் நகைச்சுவை காட்சியை போல இருந்ததால் குழம்பி போன போலீசார் இது குறித்து அந்த இளம் பெண்ணிடமும் இளைஞரிடமும் இன்னும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் தான் பிரியாவின் முதல் கணவன் என கூறிய ராமு போலீசாரிடம் பேசுகையில், ஓமலூர் அடுத்துள்ள கொங்குப்பட்டியை சேர்ந்த தனக்கும் போலீசில் தஞ்சமடைந்த அந்த இளம் பெண்ணுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடந்ததாகவும் அவர்களுக்கு குழந்தை இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. அந்த இளைஞர் சின்ன திருப்பதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வராராம். ஆனால் கணவரின் கடைக்கு செல்லாமல் அதே பகுதியில் இருந்த மற்றொரு துணிக்கடைக்கு மனைவி பிரியா வேலைக்கு சென்று வந்திருக்காங்க. அப்போது அங்க இருந்த சிமெண்ட் விற்பனை கடையில் வேலை செய்து வந்த ஹரிஷ்குமாருக்கும் பிரியாவிற்கும் தகாத பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பிரியா தனது கணவருக்கு தெரியாமையே தன்னுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பிரியா தனது கள்ளக்காதலன் ஹரிஷ்குமாரோட கடந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறி ஊட்டிக்கு சென்று உல்லாசமா இருந்திருக்காங்க. அங்க இருவரும் கோவிலில் வைத்து தாலி கட்டிட்டு தற்போது போலீஸ்ல வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த கதையை கேட்டு அட போயும் போயும் கள்ளக்காதல் ஜோடிக்காகவா இவ்வளவு நேரம் மூச்சு முட்ட விசாரணை நடத்தினோம் என போலீசார் அதிர்ச்சியாயிருக்காங்க. என்ன கொடுமை சரவணாக்குதுன்னு நினைத்து முறைப்படி தாலி கட்டிய முதல் கணவருடன் செல்லுமாறு போலீசார் அந்த இளம் பெண்ணை அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் அந்த இளம் பெண்ணோ கொஞ்சம் கூட சளைக்காமல் கணவருடன் செல்ல மாட்டேன், கள்ளக்காதலுடன் தான் செல்வேன் என போலீசாரிடம் அடம் பிடித்திருக்காங்க. இதற்கெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லை. முறைப்படி கணவரை விவாகரத்து செய்யாமல் வேறொரு நபரை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதற்கு எங்களாலும் உதவ முடியாது. ஒன்னு கணவருடன் போங்க, இல்ல உங்க பெற்றோருடன் போங்கன்னு சொல்லி போலீசார் எச்சரிச்சிருக்காங்க. இதனால வேறு வழியே இல்லாம திகைத்த அப்பாவி பிரியாவோ வேண்டா வெறுப்பா தனது பெற்றோருடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்காங்க. மருதமலை படத்தின் வடிவேலு நகைச்சுவை பாணியில் போலீஸ் நிலையத்தை கலங்கடித்த அந்த இளம் பெண்ணின் செயல் ஓமலூர் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.